இன்னும் இந்த வீடியோவை எக்ஸ்க்ளூசிவா வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. இது வந்து உங்க ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனா நான் சொல்ல வந்த கருத்துக்களை இதுல பதிவு பண்ணணும்ன்றது வந்து என்னோட ஆதங்கமா இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக. கமல் படம் பார்த்து வந்துட்டு யூஸ்வலா ப்ளூ ஏதாவது வந்து நல்லதா சொல்லுவாரு அப்படின்னு ஆரம்பத்தோட வந்து உட்கார்ந்து பார்த்தா என்னதான் பார்த்தோன்ற அளவுக்கு ஆக்கிட்டீங்க. நானும் இந்த படம் சூப்பர் படம் நீங்க அதை பத்தி தப்பா பேசிட்டீங்க, இது வந்து ஒரு காவிய இலக்கியம் அப்படின்னு தான் சொல்ல வரல. ஆனா நீங்க சொன்ன அளவுக்கு இது குப்ப படம் இல்லைன்றத வந்து நான் வந்து ஆணித்தரமா உங்ககிட்ட பதிவு பண்ண விரும்புறேன். குப்ப படம்னா என்ன, நான் டெபினேஷனை கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்றீங்களா? நீங்க பேசுறதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, இது வந்து ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி இல்ல, சாங்ஸ் இல்ல, ஃபைட்ஸ் இல்ல அப்படின்னு. நீங்க என்ன பண்ண போய் பார்த்துட்டு வந்தீங்க? கபாடி படத்துல ஃபைட் இல்லைன்னு சொன்ன ஒரே ஆடிட்டீங்கன்னா இது கமர்ஷியல் படம் இல்லைன்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி கமர்ஷியல் படம் கொடுத்தா வெறும் சாங்கு, ஃபைட்டு, காமெடி அதுதான் இருக்கு அப்படின்றீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ரஞ்சித் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஏற்கும் போது அவரோட பாணியும் இல்லாம ரஜினிகாந்துக்கு தேவையான எலிமெண்ட்ஸும் இல்லாம அவங்க ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, பிளாட் எல்லாம் தொடர்ச்சிருக்காரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கன்னட போட்டு எடுக்கிற அளவுக்கு ஒரு சீன் கூட இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. யாருமே நடிக்கல, படமே 2.5 மணி நேரம் ஒண்ணுமே இல்ல, பிளாக் ஸ்கிரீன் வந்து ஓட்டுற மாதிரி சொல்றீங்க. அதெல்லாம் வந்து என்னால தாங்கிக்க முடியல. எவ்வளவு கேரக்டர்ஸ் எல்லாம் இன்வோட் பண்ணிருந்தாங்க. ரஜினிகாந்த் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா நடிச்சிருந்தாரு. அதை வந்து உங்க கண்ணுக்கு இப்படி தெரியாம போச்சு. அது வந்து உங்க வார்த்தை கூட நீங்க சொல்லலையே அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. யூஎஸ்ல போய் படுத்துட்டாரு அப்படின்னு ஒரு ஐகானை பத்தி சொல்றீங்க. அவர் எதுக்கு யூஎஸ்ல வந்து படுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அவ்வளவு ஒரு ஹெல்த் இஷ்யூ வச்சுட்டு அவ்வளவு ஒரு சர்ஜரி பண்ணிட்டு அவர் இவ்வளவு வயசுல வந்து நடிக்கிறத வந்து கொஞ்சம் மாதிரி நீங்க ஒரு வார்த்தை அப்ரிஷியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் பாட்டு போய் படுத்துட்டாருன்னு ஈஸியா என்னவோ ஹவாய் பீச்ல வந்து சன்பாத் எடுத்த லெவலுக்கு வந்து நீங்க பேசிட்டீங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் என்னன்னா டான் மூவி 2 டான்ஸ் இருக்காங்க, நல்ல டான் 8 டான். டான் மூவில வந்து வேற யாரு இருப்பா, யாரு இருப்பான்னு நான் கேட்கிறேன். கேன்சர் மூவின்னு சொல்லிட்டாங்க. நல்லவன் இருந்தா கெட்டவன் இருந்தாலும் அதுக்கு படத்தை ஓட்ட முடியும். எல்லாருமே நல்லவங்களாவே இருந்தா படத்தை எப்படின்னா ஓட்டுறது? இதுல சீரியலா? அவங்க அதை ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணல, அதை சொல்லணும் ஒத்துக்கிறேன். ஆனா ஸ்டோரியே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. அதை வந்து 2.5 மணி நேரத்துக்குள்ள நிறைய புதுசு சிரிக்கணும்னு பார்த்து ரஜினிகாந்த் எலிமெண்ட்ஸையும் போட்டு ரஞ்சித் அவர் பாட்டியும் வெளிவராம கஷ்டப்பட்டு தொடர்ச்சி படத்தை ஓவராலா ஒரு நல்ல அப்பீல் இல்லாம ஆக்கிட்டாங்க. அதை நான் வந்து உண்மையா ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்ல படத்துல, எதுக்குதான் போய் பாக்குறோம், சுத்தம் பூஜ்யம் அப்படின்னு சொல்றத எங்களால ஏற்றுக்கவே வந்து முடியாது. அப்புறம் இன்னும் ஒன்று சொல்லிருந்தீங்க, நீங்க உங்க வாயில இருந்து வரணும்னு எதிர்பார்க்கல, பொம்பளை கிட்ட போய் நிக்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு அதை கேவலமா போச்சானா? நான் கேட்கிறேன். இப்ப நாங்களாம் உங்களுக்கு வந்து வீடியோவை பாக்குறது இல்லையா? எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து பொண்ணுங்கன்னா ஒண்ணுமே நாய்க்குள்ளே நினைச்சிட்டீங்களா? ஏன் நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடாதா, ஸ்டன் பண்ணக்கூடாதா? அது ஒரு நாள் அப்ரிஷியேட் பண்ணிருக்கலாம்ல. நீங்க எவ்வளவு டேஞ்சரஸ் இந்த வேர்ல்ட் இருக்காங்க, மென்ன விட எவ்வளவு கேப்பபிளா வந்து அவங்களால சண்டை போட முடியும், எக்ஸிகியூட்டிவ் பிளான் பண்ண முடியும் அப்படின்றத போய் இங்க கொஞ்சம் 10 டேஞ்சரஸ் இந்த வேர்ல்டுன்னு ஒரு டாக்குமெண்ட் அது போய் தயவு செஞ்சு வந்து படிச்சுட்டு வந்து நீங்க வந்து உங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து பேசுங்க. இனிமேட்டு இந்த மாதிரி வந்து பொண்ணு கிட்ட போய் நிக்கிறத வந்து லைக் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து படத்துல ஹெல்ப் ஆகுறத வந்து இனிமேட்டு ஏழுமா பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 1 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 2 லட்சம் 3 லட்சம் பேர் உங்க வீடியோ பாக்குறாங்க. நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டியது. என்ன வேணாலும் பேசலாம் யூடியூப்ல அப்படின்றதுக்காக நீங்க இஷ்டத்துக்கு பேச முடியாது. ஏன்னா நீங்க வந்து இப்போ ஆரம்பிக்கிறவர் இல்லை, நீங்க வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆனவர். அதனால பேசும்போது உங்களால இன்ஃபுளுன்ஸ் வாங்குறத பார்த்து பேசுங்க. உங்க வீடியோ பார்த்தா அந்த கமெண்ட்ஸ் கமலஹாசன் சார் மாதிரி ரஜினிகாந்த் சார் மாதிரி நடிக்க முடியாது, பாபநாசத்துல ரஜினிகாந்த் சார் பத்தி போடுற படம் ஓடுவாங்க ஒத்துக்கிறேன். கமல் சாருக்கு ஒரு பாடி இருந்துச்சு, ரஜினிகாந்த் ஒரு பாடி இருக்கு. பழைய படம் தூக்கி கமல் சார் போடணும்னா 2 பேருமே டிஃப்ரெண்ட். நீங்க என்ன போய் போறீங்கன்னா உங்களை பார்த்துட்டு ஃபாலோ வந்து இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சிறிய ஒரு சண்டைக்கு நீங்க வந்து காரணம் ஆயிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ப்ரொடியூசர் பத்தி பேசினது, அதுக்கப்புறம் அவங்க பண்ண எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் மார்க்கெட்டிங், டிக்கெட் அதிக வரைக்கும் நடந்த மணி மாஃபியா, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் எங்க மனசுலயும் வந்து யூஎஸ்லயும் சரி இந்தியாலையும் சரி கடன் வாங்கி பார்க்குற அளவுக்கு டிக்கெட்டோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா படத்தை அந்த லெவலுக்கு வச்சுட்டாங்க. அதை காம்பன்சேட் பண்றதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து படத்தை வந்து அதிக விலைக்கு வாங்கி அவங்க வந்து டிக்கெட் தியேட்டர்ஸ் அதிக லாபத்துக்கு விட்டு அதை பண்றதுக்காக எங்களுக்கு டிக்கெட் ஆட் பண்ணி அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். அது தனி வீடியோவா போடுங்க. வீடியோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு என்னென்னலாம் தோணுதோ பேசிட முடியுமா?
அந்த மாதிரி நீங்க பேசுனது வந்து ரொம்ப தப்பா இருக்குன்றது வந்து என்னோட ஆணித்தனமான கருத்து. இதை கண்டிப்பா நீங்க